என்ன சார் நடக்கும்னா வண்டி வாகன வீடு யோகம் உண்டாகும். முதல்ல பார்த்தா நல்லது பேசுவோம். வண்டி வாகன வீடு வாங்குற அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எப்படி கொடுக்க போறாரு? 4ஆம் இடத்துக்கு வராரா இவரு? வந்தோன இவருக்கு 3 பார்வைங்க. 5, 7, 9 குருவோட பார்வை இல்லைங்களா? சோ இதுல குருவோடைய பார்வைகளை மிக முக்கியமான பார்வை 9ஆம் பார்வை எங்க போகுது? 12ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ 9ஆம் பார்வை 12ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருது. பொசிஷன் ஆகிடுதுங்களா? அப்ப எப்படி இருக்க போகுது? அப்போ விரயம் உண்டுங்க. என்னங்க சார் வாங்குவோம்னு சொன்னீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பண விரயமானாதான் கார் வரும், பண விரயமானாதான் வீடு வாங்க முடியும், பண விரயமானதான் நகைகள் வாங்க முடியும். ஒண்ணு போக ஒண்ணு வரும். இது சுபமாக இருக்கும். என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னா, ஆமாங்க சுப விரயம். இப்போ நமக்கு எல்லாம் 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அது நம்ம வந்து எதுலயோ ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல நம்ம எதுலயோ செட் பண்ண ஏதோ போட்டு நம்ம பணம் வீணா போச்சுன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? அதே நம்ம ஒண்ணு விரயம் பண்ணி வாங்கிட்டு வரோம். இப்போ அந்த 10 லட்சம் கொடுத்து இடம் வாங்குறோம். எப்படி இருக்கும் மனசு? நான் இடம் வாங்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட்ல இது நடக்குங்க. யாரெல்லாம் இடம் வாங்கணும், யாரெல்லாம் வீடு வாங்கணும் மேச ராசிக்காரங்க பிளான் வச்சிருக்கீங்களோ, இந்த தமிழ் புத்தாண்டுல ஜூன் மாதத்திற்கு பிறகு என்ன பண்ணுங்கன்னா நீங்க இந்த இடம் வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க. 14ஆம் தேதி 4வது மாசம் 26ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு இருக்கு. பிராபவ வருடமா நமக்கு வருது. ஓகேங்களா? பராபவ வருடம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள், குரு 4ல இருக்காரு. முதல்ல அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் கவனமா எடுத்து பார்த்துக்கோங்க. என்ன சார் குரு தானே சார்னா, குரு விரையாதிபதி தாயார் சார்ந்தது அமரும் போது தாயாருக்கு உடல் உபாதைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிநேகிதன் வகையில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்குற ஐடியா இல்லைனா கூட செலவுகள் வைக்க கூட வண்டி இருக்கும். நம்ம நாள் நம்ம சர்வீஸ் பண்ணாம இருப்போம். இந்த காலம் நம்மளோட அந்த வண்டியை நம்ம சர்வீஸ் பண்ணுவோம், வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், புது வண்டியை பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவோம். ஏதோ சம்திங் உங்களுக்கு வைடு சம்பந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கு போகுது. குருவுடைய பார்வைகள் இங்க இருக்கு. 8ஆம் இடத்த குரு பாக்குறாரு. 8ஆம் இடத்த குரு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அழுத்தங்கள் குறையும். அது வீடு சார்ந்த அழுத்தமாக இருக்கலாம், இல்ல வேலையில எதுலயாச்சும் இருக்க அழுத்தம் ஒண்ணு குறையும். சப்போர்ட்டிவ் ஆள் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உழைப்பு இல்லாத வருமானம் கூட வருங்க. எங்கேயோ பணம் போய் லாக் ஆச்சுங்க. எனக்கு 4 வருஷம் முன்னாடி பணத்தை கொடுத்தேன், அவன் திருப்பியே தரலனா குருவுடைய பார்வை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்த குரு பாக்குறாரு. 4ல குரு வந்து ஒரு கேந்திரத்துல அவர் அமர்ந்து தன் பார்வையால மறு கேந்திரத்தை அவர் பார்க்கும்போது என்ன சார் நடக்கும்னா, வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை எனக்கு மாற்றம் செய்யணும், வேலையை நான் வந்து மாத்திக்க போறேன், நான் வந்து இந்த வேலை எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க நம்பலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை 12ஆம் பார்வை நம்ம சொல்லியாச்சு இல்லைங்களா? ஒரு சுப விரயம் நமக்கு காத்துட்டு இருக்கு. சரி, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சனி எடுத்து பார்ப்போமே. இந்த சனி நம்ம மெயினா பார்க்கணும். சனி வந்து 12ல உட்காராரு சார். சோ சனி 12ல மேசராசி எப்படி சார் இருக்கும்னா 7ரை சனியில இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஜூன் மாதம்